ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பிளவுஸோட லென்த். ரெண்டாவது மெஷர்மெண்ட் ஃபுல் ஷோல்டர். தேர்ட் மெஷர்மெண்ட் upper chest. Fourth measurement bust round. Fifth measurement waist. Sixth bust point. Seventh under bust. இது வந்து டார்ட்டோட length. Apex to apex. இத வேணா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு. பிளவுஸோட லென்த். பிளவுஸோட லென்த் எப்படி எடுப்போம்? ஷோல்டர்ல இருந்து வெயிஸ்ட்ல எந்த அளவுக்கு பிளவுஸோட லென்த் வேணுமோ அந்த பார்ட் வரைக்கும் எடுக்கிறது தான் பிளவுஸோட லென்த். ஃபுல் ஷோல்டருங்கிறது ஒரு ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு ஷோல்டர் பாயிண்ட் வரைக்கும் எடுக்கிறது ஃபுல் ஷோல்டர். அப்பர் செஸ்ட்ங்கிறது பஸ்ட் இருக்கு அப்படின்னா ஷோல்டர் இங்க இருக்கு, இங்க பஸ்டுக்கு மேல எடுக்கிறது ஆர்ம் பிட்ல எடுக்கிறது பேரு அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ இப்படி வரும் பிளவுஸ். இந்த இடத்துல பஸ்ட் மேல எடுக்கிறது அரவுண்ட் பஸ்ட் மெஷர்மெண்ட், அதாவது ஃபோர்த் மெஷர்மெண்ட். பிளவுஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடம் தான் வெயிஸ்ட். ஸோ ஜென்ரலா பிளவுஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு 11.5 இருந்து 14 inches வரைக்கும் நம்ம பிளவுஸ் வந்து நார்மல் சைசஸ்ல இருக்கிறது. 15, 16 போறப்போ அது பெரிய சைஸ் பிளவுஸ். அது வந்து நம்ம ஜென்ரல் கால்குலேஷன்ஸ்ல வராது. ஜென்ரலா 12 to 14 தான் பிளவுஸோட சைஸ் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது இந்த ஷோல்டர்ல இருந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும். அண்டர் பஸ்ட்ங்கிறது நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து எங்க பஸ்ட் முடியுதோ அந்த இடம் வரைக்கும். அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்பெக்ஸ்ல இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸ்லீவ் லென்த். அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த் என்ன? கையோட உயரம். இப்போ ஷோல்டர் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு அப்படின்னா இதுல இருந்து எவ்வளோ? எல்போ லென்த்னா ஒரு 9 inches to 10 inches வைப்போம். ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா ஒரு 5 to 5.5 வைப்போம். மெகா ஸ்லீவ்ஸ்னா ஒரு 3.5 வரைக்கும் வைக்கிறது மெகா ஸ்லீவ். ஸோ ஸ்லீவ் ரவுண்டுங்கிறது கை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருக்கிற மெஷர்மெண்ட். ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிறது ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட். இந்த பிளவுஸோட கனெக்ட் ஆகிற இந்த ஆர்ம் ரவுண்டோட மெஷர்மெண்ட். ஃப்ரண்ட் நெக் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ டீப் எடுக்கிறோம், பேக் நெக்னா பேக் நெக் எவ்வளோ டீப் எடுக்கிறோம். ஸோ இந்த 13 மெஷர்மெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான மெஷர்மெண்ட் பிளவுஸுக்கு. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. டவுட் இல்லைன்னா நோன்னு போடுங்க சாட்ல. அந்த பிளவுஸ் லென்த் ஃபுல் ஷோல்டர் சொன்னீங்கல்லக்கா, அதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லுறேன். இப்ப வந்து இதெல்லாம் எடுக்கிறோங்கிறது மட்டும் புரிஞ்சுச்சா? இதெல்லாம் எடுப்போம். புரிஞ்சுச்சுக்கா. புரிஞ்சுச்சா? யாருக்கு? வினோதினிக்கு புரியலையா? இந்த 13 மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுக்க போறோம். இதை எப்படி எடுக்க போறோங்கிறது வந்து நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். செல்ஃபா எடுத்து காட்டுறேன். ஓகேவா? ஓகேனா ஓகேன்னு சாட்ல. இது ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கிட்டீங்களா நீங்க? இல்ல ஒரு பேப்பர் பென்ல நோட் பண்ணிக்கிட்டாங்களா? ஓகே. இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கும்னா ப்ராப்ளம் கிடையாது. கேமரா என்ன பாக்குறீங்க? ஓகேவா? நான் தெரியுறேனா? தெரியுதுங்கக்கா. ஓகேவா? இப்போ பிளவுஸோட லென்த் மட்டும் நான் லாஸ்டா சொல்றேன். ஷோல்டர்ல இருந்து இப்ப எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஷோல்டருங்கிறது இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? நம்மளோட இங்க ஒரு எலும்பு இருக்கும்.
நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ரவுண்டா ஒரு எலும்பு இருக்கும். சோ இந்த எலும்புல இருந்து இந்த எலும்பு வரைக்கும் எடுக்கிறது தான் ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட். டேப் அப்படி பின்னாடி போட்டுக்கோங்க. ஸோ இங்க இருந்து இங்க என்னோட ஷோல்டர் வந்து 15 inches. தெரியுதா? இது வந்து ஒரு செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுக்கிறது. நீங்க கிளைண்ட்டுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் இப்படிதான் எடுக்கணும். இங்க ஒரு எலும்பு ஷோல்டர் நீங்க வேணா உங்களுக்கு தொட்டு பாத்துக்கோங்க. இங்க ஒரு எலும்பு இருக்கும். ஸோ இந்த எலும்புல இருந்து இந்த எலும்போட ஜாயிண்ட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு ஷோல்டர் இருக்கோ அதுதான் உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஸோ இப்ப என்னோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 15 inches. ஸோ அப்பர் செஸ்ட் எடுக்கிறோம். கரெக்டா ஆம்பிட்டுக்கு அடியில என்னோட மெஷர்மெண்ட் வந்து 36. பின்னாடி பாருங்க கரெக்டா இருக்கணும். அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து டேப் வந்து கிராஸா இருக்க கூடாது. டேப் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க டேப். ஸோ இப்படி எடுக்கிறீங்கன்னா 36 என்னோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட். பஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு லைட்டா டவுன் பண்ணிக்கோங்க. கரெக்டா ஓவர் த பஸ்ட். இந்த பஸ்ட் மேல பஸ்ட் வந்து டைட் பண்ணக்கூடாது. பஸ்ட் மேல வச்சுட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் 39. சோ இதுல நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும்னா உங்க பேடட் வியர் பண்ணிருக்காங்களா, எப்பவுமே அதே இன்னர் தான் வியர் பண்ணுவாங்களா, இல்ல சல்வார்ல மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா யூஸ் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க அந்த பஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். வெயிஸ்ட்ங்கிறது பிளவுஸ் முடியிற இடத்துல டைட்டா எவ்வளவு இருக்கு. என்னோடது 31.5. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா கரெக்டா இந்த ஷோல்டர் பாயிண்ட். கரெக்ட் ஷோல்டர்ல எந்த இடத்துல கரெக்டா ஒரு லைன் நம்ம பிளவுஸ் ட்ரெஸ்ல எல்லாம் இருக்கும் இல்லையா ஒரு ஸ்டிச். ஸோ அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா இந்த நம்ம நெக் லைன்ல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வரும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம ஷோல்டரோட நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் இணையிற இடம். ஸோ அந்த இடத்துல இருந்து என்னோட பஸ்ட் பாயிண்ட் வந்து 10.5. அதாவது 10.25 வருது. நம்ம 10 வச்சுட்டா கூட கரெக்டா தான் இருக்கும். எனக்கு 10 இல்ல 10.25 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே அண்டர் பஸ்ட், இந்த பஸ்ட் முடியிற இடம், பஸ்ட் முடியிற இடத்துல 13.5. ஸோ பஸ்ட் பாயிண்ட் வந்து 10.25 போடுறேன். அண்டர் பஸ்ட் வந்து 13.5. ஸோ அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் இந்த நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் 7 inches. மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது உங்க இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஸோ ஸ்லீவோட லென்த் வந்து இந்த ஷோல்டர்ல நம்ம ஜாயிண்ட் பாடி புஷனும் ஸ்லீவ்ஸும் எங்க கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு எல்போ லென்த் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா எல்போ லென்த் ஒரு 10 inches வரைக்கும் எடுக்கலாம். எல்போ லென்த் எடுக்கிறப்ப இப்படி மடக்கிக்கணும். இந்த நம்ம மடக்கிற இடத்துக்குள்ள போயிட்டு அந்த துணி சிக்காத அளவுக்கு நீங்க பாத்துட்டு எனக்கு 10 inches வைக்கணும். 10.5 வச்சுட்டோம்னா எனக்கு அந்த கைக்குள்ள போய் அந்த துணி மடியும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். அந்த இடம் நமக்கு ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அதாவது ரஃபா ஏதாவது பார்டர் இருக்கிற மாதிரி காட்டன் பிளவுஸ் இருந்தா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இப்ப 10 inches நான் எடுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஸோ அந்த இடத்துல ரவுண்ட் மெஷர்மெண்ட் செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு டேப்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அமேசான்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ எனக்கு 10 inchesல 10 inches ஸ்லீவ் ரவுண்ட் வரும். ஆர்ம் ரவுண்ட் எடுக்கிறப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுங்க. ஸோ டேப்பை நான் எப்படி பிடிச்சிருக்கேன், செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது டேப் இப்படி பிடிக்கணும். நார்மலா கிளைண்ட்டுக்கு எடுக்கும்போது உங்க டேப் வந்து சென்டர்ல இருக்கணும். அதே மாதிரி டேப் வந்து ஒரு 1/2 inches டேப் தான் யூஸ் பண்ணணும். இதை விட பெரிய இன்ச் டேப்ஸ் இருக்கும், அது யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 1/2 inches இன்ச் டேப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆம்பிட்ல வந்து கரெக்டா போய் அது பிளேஸ் ஆகும். அந்த மெஷர்மெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வராது. இந்த கிளைண்ட்டுக்கு எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ஒரு கை ஒரு ஒரு நம்மளோட ஒரு நுனி மட்டும்தான், கையோட ஒரு நுனி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும். ஸோ இப்ப நான் ஆம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். என்னோட மெஷர்மெண்ட் வந்து 16 inches. ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5 வைக்கிறேன். நான் ஒரு டீப் நெக் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 6.5 கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 7.5 வைக்கிறேன் டீப் நெக். பேக் நெக் வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து நமக்கு எவ்வளவு டிசையர்ட் வெயிட் லென்த் வரைக்கும். இப்ப எனக்கு வந்து பிளவுஸ் இங்க இருந்தா ஓகே அப்படின்னா இந்த அளவு வரைக்கும் நான் எடுப்பேன். இந்த அளவுனா எனக்கு எவ்வளவு வருது, 14 inches வருது. ஸோ பிளவுஸோட லென்த் 14 inches. நான் பேக் நெக் வந்து நான் ஜென்ரலா வைக்கிறேன். எனக்கு ஒரு 9.5 இருந்தா போதும் அப்படின்னு வரேன். ஏன்னா அதுவே எனக்கு ஒரு டீப் நெக் தான். உங்களுக்கு வேணும்னா அதையும் இங்க வச்சுட்டு நம்ம எப்படி ஃப்ரண்ட் இழந்தோமோ அந்த மாதிரி பேக்கை இழந்துக்கலாம். இன்னொரு விஷயம், டேப் வந்து
ஸ்ட்ரைட்ல இறக்குறீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்ல தான் எடுக்கணும். ஒருவேளை டேப் இப்படி கிராஸ்ல எடுக்கிறீங்க ஃப்ரண்ட் நெக் டெப்த்னா நீங்க அதை கிராஸ்ல தான் எடுக்கணும். இந்த கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்னோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் தான் இருக்கும். ஏன்னா கிராஸ் பண்றீங்கன்னா கிராஸ்ல எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட் எடுக்கிறீங்கன்னா ஸ்ட்ரைட்ல எடுத்துக்கோங்க. அது வந்து உங்க சாய்ஸ் தான். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்லக்கா. மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது கிளியர்னா ஓகே போடுங்க. இல்ல யாருக்காவது திருப்பி சொல்லணுமா? இல்லக்கா புரிஞ்சிருச்சுங்க. புரிஞ்சிருச்சா? இப்ப கால்குலேஷன்ஸ் போலாமா? போலாங்க்கா. ஓகேடா. நீ எதுக்கு வீட்டுல இருந்தா அதுக்கு சொல்றது ஹெல்ப். கேமரா ஆஃப் பண்ணு. இப்போ பேக்குக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்? பிளவுஸோட லென்த், என்னோட லென்த் வந்து 14 இன்ச்சஸ். ஷோல்டர் வந்து 15, அப்பர் செஸ்ட் 36, பஸ்ட் 39, waist 31.5. ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து மீட்டிங் எண்ட் ஆகும். திருப்பி நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், அதுல ஜாயின் ஆகுங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம பேக்கு யூஸ் பண்ண போறோம். வெயிட் பண்றேன். இது ஓகே, இது புரிஞ்சுதாப்பா? பேக்கோட போர்ஷன் நம்ம வரைய போறோம். பேக்குக்கு வந்து பேக்கோட லென்த் நம்ம பிளவுஸோட லென்த் 14 இன்ச்சஸ், ஷோல்டர் 15 எடுக்கிறோம், அப்பர் செஸ்ட் வந்து 36, பஸ்ட் 39, waist வந்து 31.5. இது இல்லாம நம்ம செக் பண்ணுவோம் எதெல்லாம் வச்சு அப்படின்னா, ஆர்ம் ரவுண்ட் வந்து 16 இன்ச்சஸ், பேக் நெக் வந்து 9.5 எடுக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ ரெண்டு டைப் ஆஃப் கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து அப்படியே டிவைட் 6 பண்ணலாம். இது வந்து காமனா எல்லாரும் யூஸ் பண்ற ஃபார்முலா ஒன்னு. இன்னொன்னு வந்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை டிவைட் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட ஷோல்டர் வந்து 15 இன்ச்சஸ். இதை நான் வந்து ஹாஃப் பண்ணிக்கிறேன், 7.5. ஸோ 7.5, அதாவது ஃபார்முலா என்னன்னா ஷோல்டர் டிவைட்ஸ் 2 ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஃப் ஷோல்டர் கண்டுபிடிச்சத பேக் நெக் டெப்த்ல இருந்து மைனஸ் பண்ண போறோம் இன்டூ 0.25. இது ஒரு ஃபார்முலா, ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப். அடுத்து இன்னொரு டைப் என்னன்னா இது டைப் 1.
எல்லாத்துக்கும் இந்த கால்குலேஷன் பண்ண முடியாது. அதனால டைப் 2 தான் நமக்கு ஜெனரலா நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றது. டைப் 2 வந்து நம்ம பஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைட்ஸ் பை 6. ஃபர்ஸ்ட் வந்து 39 டிவைட் 6. எது என்ன ஆன்சரோ அதுதான் நம்ம ஷோல்டரா வைப்போம். ஸோ இது 2 டைப். இது புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுன்னா ஒரு எஸ்ன்னு போடுங்க. புரிஞ்சிச்சுக்கா. ஓகேவா? இப்போ ஹாஃப் ஷோல்டர் நமக்கு வந்து 7.5 வருதா? ஸோ 7.5 ஹாஃப் ஷோல்டர். அப்போ 7.5 மைனஸ் நெக்கோட டெப்த் எவ்வளவு? நான் 9.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். 9.5 மைனஸ் 1 இன்டூ 0.25. ஸோ 7.5 minus 8.5. So வேணாம் 39 divides 6. So 6.5 என்னோட ஷோல்டர். இங்க 7.5 ஒரே நிமிஷம் பாய். ஒரு இங்க என்ன பண்றது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் இந்த ஃபார்முலா மட்டும் திருப்பி சொல்றேன். இது வரைக்கும் மட்டும் கால்குலேட் பண்ணி. அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். சாரிப்பா. டைப் 1 வந்து ஷோல்டர் டிவைடட் பை 2. ஹாஃப் ஷோல்டரோட மைனஸ் நெக் டெப்த் 1ஆல மைனஸ் பண்ணிக்கிட்டு இன்டூ 0.25 போடுறோம். ஸோ 7.5 மைனஸ் 8.5 இன்டூ 0.25. இது வந்து 2.125 வரும். ஆன்சர் வந்து 5.3. இது வந்து டீப் நெக்குக்கு இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பக்காவா பர்ஃபெக்டா உட்காரும். இது
above 9 அதாவது 6 சாரி below 9 இருக்கிறதுக்கு நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா பக்காவா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேக் மெஷர்மெண்ட் ரெண்டுத்துக்கும் பார்க்க போறோம். ஒன்னு டீப் நெக்குக்கு, இன்னொன்னு 9 இன்ச்சுக்கு மேல அதாவது கீழே இருக்கிறதுக்கு 6 இன்ச்சு 7 இன்ச் எல்லாம் வச்சா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நான் இங்க எதுவுமே சீமிங் அலவன்ஸ் கொடுக்கவே இல்லை. சீமிங் அலவன்ஸே இல்லாம தான் போட போறேன். ஸோ 14 இன்ச்சஸ் இங்க இருந்து 14 இன்ச்சஸ். இங்க சீமிங் அலவன்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைப்க்கு வந்து 5.3 எடுக்கிறோம். இது வந்து டீப் நெக்குக்கு. ஸோ 5.3னா நான் 5.5 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த 2 பாயிண்ட்ங்கிறது வந்து இதுதான் 2 பாயிண்ட் இந்த ரெண்டு, அதனால பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு வராது. ஸோ அதனால 5.5 எடுக்கிறேன். இங்க 5.5 வருதுன்னா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 6 இன்ச்சஸ். இது புரிஞ்சுதா? ஒன்ஸ் மோர் சொல்லுங்கக்கா. ரெண்டு டைப் சொல்றேன்டா. எனக்கு ஒரே நிமிஷம், ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ஸ்கேல விட்டுட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கேல் எடுக்க போயிருக்காங்க, அந்த கன்ஃபியூஷன்ங்க. ரெண்டு டைப்ல வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். பிளவுஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் போடுவோம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. லோ நெக் வச்சு போடுவோம்க்கா. லோன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல டீப்பா போடுவோம். இன்னும் கொஞ்சம் ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப டீப்பா பின்னாடி ஒரு 2 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஓகேவா? அம்மா எல்லாம் எப்படி போடுவாங்க, ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச் போடுவாங்களா கழுத்து, கொஞ்சம் மேலாக்குறது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நான் அதுதான் என்ன சொல்றேன்னா, டைப் 1 டைப் 2. ஒன்னு நார்மல். இப்ப இந்த கால்குலேஷன் வந்து நார்மலா அம்மா போடுற பிளவுஸ். ஓகேக்கா. இது வந்து டீப்பா 10 இன்ச்சுக்கு மேல 9.5 இன்ச்சுக்கு மேல போடுற பிளவுஸ். ஓகேக்கா. அக்கா இப்ப இந்த டீப் நெக்னா பேக்ல வைக்கிறது தானக்கா சொல்றீங்க? இல்ல இப்ப நம்ம பேக் மட்டும் தான் பாக்குறோம். இங்க பாருங்க, இது பேக் மட்டும் தான் பாக்குறோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் இன்னும் பண்ணல. ஓகேவா? இது நான் ஜெனரலா இங்க இருந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு கால்குலேஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகேக்கா. இப்போ ஒரு பிளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பா பண்ணலாம். இப்ப அம்மா பிளவுஸ் நீங்க தைக்க போறீங்க, உங்க பிளவுஸும் தைக்க போறீங்க. உங்க பிளவுஸ் வந்து 6 இன்ச்சா இருந்துச்சுன்னா இதே கால்குலேஷன் தான். இதே உங்க பிளவுஸ் வந்து 10 இன்ச்சுக்கு மேல கழுத்து வைக்கிறீங்கன்னா பேக் நெக் டெப்த், ஓகேவா, அதுக்கு மேல வைக்கிறீங்கன்னா இந்த கால்குலேஷன். ஓகேக்கா. இப்ப இது என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம டோட்டலானா, நம்ம பிளவுஸ்ல ஷோல்டர்ஸ் வரும்ல, இப்ப இப்படிதானே இருக்கும் பிளவுஸ். இது ஃப்ரண்ட். ஓகேவா? இங்க இப்படி டாட்ஸ்